இம்மாதம் 11ஆம் தேதி கொண்டாடப்படவிருக்கும் தைப்பூச திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக பத்துமலை திருத்தலத்தில் பக்தர்களுடன் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளின் சுற்றுப்பயணிகள் என சுமார் 1.8 மில்லியன் பேர் கூடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இத்தகவலை இன்று பத்துமலை திருத்தலத்தில் நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் கோலாலம்பூர் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோயில் தேவஸ்தானத்தின் தலைவர் தான்ஸ்ரீ ஆர் நடராஜா தெரிவித்தார். அடுத்த வாரம் அனுசரிக்கப்படும் தைப்பூச கொண்டாட்டத்தில் ஸ்லாங்கோர் மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமீருடீன் ஷாரி, மாய்காவின் தேசிய தலைவர் தான்ஸ்ரீ SA விக்னேஸ்வரன், மாய்காவின் துணைத் தலைவரும் தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்தோஸ்ரீ M சரவணன் உட்பட இன்னும் பல பிரமுகர்கள் கலந்து கொள்ள இருப்பதை உறுதிப்படுத்தினார். இவ்வாண்டு தைப்பூச திருவிழாவில் கலந்து கொள்ளும்படி மாட்சிமை தங்கிய பேரரசருக்கு தேவஸ்தானம் அழைப்பு கடிதம் அனுப்பியிருந்ததாகவும், எனினும் பேரரசர் கலந்து கொள்ள இயலாது என இஸ்தானா நகாரா கடிதம் மூலம் தெரிவித்திருக்கும் தகவலையும் நடராஜா வெளியிட்டார். இதனிடையே தைப்பூசத்திற்காக தேவஸ்தானம் செய்து வரும் முன்னேற்பாடு நடவடிக்கைகள் குறித்து நடராஜா செய்தியாளர்களுக்கு விளக்கம் அளித்தார். கிட்டத்தட்ட 1.8 மில்லியன் பீப்புளிலிருந்து 2 மில்லியன் பீப்புள்கள் 2 மில்லியன் நபர்கள் வருவதற்குரிய ஏற்பாடு இருப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். அதற்கான காரணம் நிறைய சுற்றுப்பயணிகள் மற்ற நாட்டைச் சேர்ந்தவர்கள் நாட்டுக்கு தைப்பூசத்தை பார்ப்பதற்கு வருவதற்கு விமான டிக்கெட் எல்லாம் புக் பண்ணியிருப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே நிறைய சுற்றுப்பயணிகள் வருவதற்குரிய ஒரு வாய்ப்பு இந்த தைப்பூசத்திலே இருக்கின்றது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், இன்றைய பத்துமலைக்குள்ள தோற்றம் முற்றும் மாற்றப்பட்டு உருமாற்றப்பட்டு சுற்றுப்பயணிகள் அதிகமாக கவரக்கூடிய இடமாக மாறி இருக்கின்றது என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். உங்கள் கண்ணாலே நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள். அந்த அடிப்படையில் தான் சொல்கின்றேன். இவ்வாண்டு கூட்டம் ஃப்ளோட்டிங் க்ரௌட், அதாவது ஒரே நேரத்தில் கூடக்கூடிய கூட்டம் இல்லை, ஃப்ளோட்டிங் க்ரௌட். இந்த தை மாதம் ஆரம்பித்ததிலிருந்து தைப்பூசம் முடிகின்ற வரைக்கும் இந்த கூட்டம் நிறைய பேர் வருவார்கள். வெள்ளிரத ஊர்வலம் கடந்த ஆண்டு சென்ற பாதையிலேயே இவ்வாண்டும் செல்லும். வெள்ளிரத ஊர்வலத்தின் போது பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கும்படியும் பக்தர்களுக்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு தைப்பூசத்தின் போது அதிகமான போலீஸ்காரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள். எனவே தைப்பூச திருவிழாக்கு வருபவர்கள் விரும்பத்தகாத நடவடிக்கையில் ஈடுபடுவதை தவிர்க்கும்படியும் நடராஜா கேட்டுக்கொண்டார். வெளிரதம் புறப்படுகின்ற பொழுதே நாம் கட்டுக்கோப்பாக நடந்து கொள்ள வேண்டும். நிறைய ஐபிகே கோலப்போ, ரன்வாங்கி போலீஸ், செந்தூர், இங்கிட்டு கோம்பாக் எல்லாம் நிறைய போலீஸ்காரர்கள் அவர்களுடைய சேவையை செய்வார்கள். அதே நேரத்தில் நாம் எந்த விதமான ஒரு பிரச்சனையை மாட்டிக்கொண்டு நம்மை நாமே சிறுமைப்படுத்திக் கொள்ள வேண்டாம். உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தைப்பூசத்தை முன்னிட்டு கலை நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. புகழ்பெற்ற சினிமா பின்னணி பாடகரான சிட் ஸ்ரீராம் உட்பட பல்வேறு கலைஞர்களுடைய படைப்புகள் இடம்பெறவிருக்கின்றன. இதனிடையே தைப்பூசத்தின் போது சுமார் 1 லட்சம் பேருக்கு வாழை இலை அன்னதானம் வழங்கப்படுவதையும் நடராஜா தெரிவித்தார். மேலும் KTM இலவச ரயில் சேவை வழங்க உள்ளதால் பொதுமக்கள் அதனை பயன்படுத்திக் கொண்டு போக்குவரத்து நெரிசலை தவிர்க்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். இந்த வேளையில் KTM நிறுவனத்திற்கும் தான்ஸ்ரீ நடராஜா தேவஸ்தானத்தின் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டார்.